ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கிரிக்கெட் உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி அப்படியே ஒரு வீடியோவா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. நிறைய அப்டேட்ஸ் இதில் நான் கொடுக்க போறேன், தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்த பிக் பேஷ் லீக் நேத்தையோட முடிவுக்கு வந்துருச்சு. சிட்னி தாண்டர் ஹாபர்ட் ஹரிகன்ஸ் நேற்று ஃபைனல் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண ஹாபர்ட் ஹரிகன்ஸ் நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சிட்னி தாண்டர் வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவரில் 182 ரன் அடிச்சிருந்தாங்க. ஜேசன் சங்கா வாட்ச் அவுட் பிளேயர் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். 42 பால்ல 67 ரன் அடிச்சிருந்தாரு. வார்னர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனுங்க. அவரு ஒரு 32 பால்ல 48 ரன். எப்பவுமே வார்னருக்கான உரித்தான ஒரு இன்னிங்ஸை விளையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சிறுக சிறுக சேர்த்து ஒரு 182 அப்படிங்கிற ரன்னை போட் பண்ணாங்க. 183 அடிச்சா வெற்றின்னு விளையாட ஆரம்பிச்ச ஹாபர்ட் ஹாரிகன்ஸோட ஓபனர் மிச்சல் ஓவன் கேமை அவுட் பிளே பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 42 பால்ல 108 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சிருந்தாரு. 6 4 11 6 அதுல அடங்கும். 257 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. அவரோட ஒரு எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ்னால ஈஸியாவே வந்து ஹாபர்ட் ஹாரிகன்ஸ் வந்து அந்த சேசிங் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 14 ஓவர்லயே 185 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிட்டாங்க. எஸ், அவர் வந்து 108ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்து மேத்யூ வேட் அவர் வந்து பாத்தீங்கன்னா 17 பால்ல 32 அவரும் ரொம்ப குவிக்கான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாரு. ஒரு சூப்பரான ஒரு வெற்றி ஹாபர்ட் ஹாரிகன்ஸுக்கு நடந்திருக்கு. எஸ், சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேத்தன் எல்லி சிஎஸ்கேல எடுத்திருக்காங்கல்ல, அவர் தான் கேப்டன்சி பண்ணாரு. ஒரு பவுலர் எப்படி கேப்டன்சி பண்ணுவாருங்கிற கொஸ்டின்லாம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து சொருகிற மாதிரி பாடுறா எங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காமிச்சிட்டு போயிட்டாரு. எஸ், வேற லெவலான ஒரு பிபிஎல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன் டு ஹாபர்ட் ஹாரிகன்ஸ். அதே நேரத்தில் மிச்சல் ஓவன் ஒரு கண்டிப்பா ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபியூச்சரா ஆஸ்திரேலியாவுக்கு இருக்க போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா கமிங் டு தி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட மாட்டாரு சிடி 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேற்று ஒரு விஷயத்தை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து அவரோட இன்ஜுரி வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு, அவரால் கண்டிப்பா சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து விளையாட முடியாது. இப்போ பிசிசிஐ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவரை நியூசிலாந்துக்கு அனுப்ப போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து இந்த முதுகுல சர்ஜரி பண்ணியிருந்தாங்கல்ல, அது நியூசிலாந்துல இருந்த ஒரு டாக்டர் தான் பண்ணியிருந்தாரு. திருப்பி அவர்கிட்டே வந்து அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் ரீசெண்டா அவர் வந்து அந்த கோல்ட் பிளே கான்சர்ட்ல எல்லாம் இருந்தாரு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து அவர் நல்லா தானே இருக்காருலாம் சொல்லியிருந்தீங்க. நான் கூட கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படித்தேன், நிறைய மீம்ஸ்லாம் வந்துருந்துச்சு. எஸ், இன்ஜூரினா படுத்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ஜூரி அப்படிங்கிற மாதிரி தான் அது கணக்கு. அவர் ரெக்கவரி மோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸ் படி அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இந்தியா விஸ் இங்கிலாண்டோட அந்த கடைசி ஓடிஐல அவர் அவைலபிளா இருப்பாரு, அப்படியே சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அவைலபிளா ஆயிடுவாருன்னு தான் ஆல்ரெடி பிசிசிஐ தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வர்ற நியூஸ்லாம் பார்க்குறப்போ அவருக்கு வந்து இப்போ ஒரு ஆள் மாற்று ஆள் தேரணும். மேபி முகமது சிராஜ், அப்படி இல்லை அப்படின்னா ஹர்ஷித் ராணா, 2 பேர்ல ஒரு ஆள் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போவாங்கலாம் சொல்லப்படுது. பும்ரா இல்லை அப்படின்னா இந்தியா கஷ்டங்க. ஏன்னா பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளேயர். அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ஒரு பெரிய மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அவர் திரும்பி வரணும், வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தீனி போடுற மாதிரி ஒரு அப்டேட் சொல்ல போறேன். என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜத் பட்டிதார் தான் வந்து கேப்டன்சி பண்ணுவார் ஆர்சிபிக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வெளில வந்திருக்கு. எஸ், ஆர்சிபிக்கு இன்னும் யாரு கேப்டன் அப்படிங்கறத அறிவிக்கல. கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெரிய ஈவென்ட் நடத்தி தான் அதை அறிவிப்பாங்க. நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளோட விராட் கோலி தான் கேப்டன்சி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஆக்சுவலா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வருது. விராட் கோலி அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பி கேப்டன்சி பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பிளேயரா தான் விளையாட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அங்கே இருக்கிற கேண்டிடேட் அப்படின்னா நம்மளோட ரஜத் பட்டிதார் தான். ரஜத் பட்டிதார் ரொம்ப சூப்பராகவே ரீசெண்ட் டைம்ஸில் விளையாண்டுருக்காரு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரஜத் பட்டிதார் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்கும். டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் நல்ல கேப்டன்சிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரஜத் பட்டிதார் தான் ஆர்சிபியோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இது எல்லாம் அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறப்போ IL T20 ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு. அதில் டாம் பேந்தன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இங்கிலாந்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை எமிரேட்ஸுக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. MA எமிரேட்ஸ், மும்பை எமிரேட்ஸ்ல MA எமிரேட்ஸ். அங்க ஆல்ரெடி அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சு வச்சிருந்தாரு. அந்த பூரான் அவர் இருக்கிற டீம் தான் அது. ஸோ நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 பால்ல 105 ரன். ஆல்ரெடி ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட அவரை பத்தி ரொம்ப சூப்பராகவே வந்து பேசியிருந்தாரு ஆக்சுவலி அவரோட யூடியூப் சேனல்ல. அண்ட் நான் நேற்று பார்த்தேன், வேற லெவல்ல ஆடுறாருங்க. அவரு நேற்று ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ரன்ஸ்ல அவர் தான் இருக்காரு இப்போ அந்த டோர்னமெண்ட்ல. 8
மேட்ச்ல 8 இன்னிங்ஸுமே ஆனாரு. 361 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் அதிகபட்ச 100 அவர் தான் 200 அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். 50ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் நினைக்கிறேன் 250 வந்து அடிச்சிருக்காரு. 8 இன்னிங்ஸ்ல 200 250னா பாத்துக்கோங்க என்ன மாதிரி விளையாடுறாருன்னு. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தாங்க அப்டேட். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா SA20 ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருக்கு. அண்டு பார்க்கலாம், இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு மேபி ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இல்லை என்ன மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் VJ Money. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.